கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை பொழுதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் என்றென்றைக்கு சதா காலங்களில் ஜீவிக்கிறவரா இருக்கிறார். யோபு பக்தனானவன் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த போது கூட, வியாதியால தன் சரீரம் முழுவதையும் அவன் ரணமாக கண்டபோது கூட தேவனை விட்டு பிரியாத ஒரு அன்பை அவன் உணர்ந்து கொண்டான். ஆண்டவரோடு ஐக்கியமா இருந்தான். அவனோட நண்பர்கள் எல்லாம் அவனை தூசித்த போதும், மனைவி தூசித்து ஜீவனை விடு, உன் கர்த்தரை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்ன போது கூட அவன் கர்த்தர் மேல வைத்த அன்பானது, பிரியமானது, நம்பிக்கையானது எந்த நொடியிலும் கூட அவருக்கு இம்மி அளவு கூட அவர் இடத்துல இருந்து அந்த விசுவாசம் குறைபடாமல் இருந்தது. ஆனால் அவர் சொல்றாரு, அப்படி ஒரு உயிருக்கு போராடுற நேரத்துல கூட சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று அப்படி ஒரு உறுதியா அந்த இடத்துல அவர் சொல்றாரு. இந்த நாளிலும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவர் என்றைக்கு ஜீவிக்கிறாரா இருக்கிறாரு, மரித்தார், உயிர்த்தார், இன்றளவு அவர் ஜீவனுள்ள தேவனாய் நம்மளோடு உலாவுகிறாரு. ஆனாலும் கடைசி நாட்கள்ல அவர் பூமியின் மேல வந்து நிற்பார், ஒலிவ மலையில அவருடைய பாதங்கள் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படியாய் கூட ஜீவனுள்ள தேவனுக்கு நம்ம உண்மையில இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் நம்ம இடத்துல இருக்க எல்லா காரியத்தையும் அவரிடத்துல விண்ணப்பங்களை கொடுத்து நம்மளுடைய எல்லா தவறுதல்களையும் அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒவ்வொரு நாளும் அவரோட கிருபையினால நம்மளை புதுப்பிச்சு கொள்ளும் போது நம்ம சகல ஆசீர்வாதத்துக்கு நம்ம சொந்தக்காரரா ஆவோம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி ராஜா. அப்பா, எல்லா தேவர்களும் தேவர்கள் அல்லப்பா, நீர் மரித்தீர், பிழைத்தீர், உயிரோடு எழுந்தீர், இன்று எங்களோட ஜீவனோடு இருக்கிறீரப்பா. இறுதி நாட்களில் பூமியின் மேல உடைய கால்கள் நிற்க போவதற்காக நன்றி அப்பா. அந்த நேரத்திலும் நாங்கள் விழிப்போடு இருந்து அப்பா, உம்முடைய வருகைக்கு எதிர்நோக்குகிற புத்தியுள்ள கன்னிகைகளா எங்களை மாற்றி, என் தேவனே உம்முடைய வருகையில் ஆயத்தமுள்ளவர்களா எங்களை மாற்றும்படியாய் கூட செபிக்கிறோம் அப்பா. யாருக்கெல்லாம் நீர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு ரத்த சிந்திருக்கீங்கப்பா, அந்த சிந்தப்பட்ட ரத்தமானது விரயமாய் போகாதபடி எல்லா ஆத்துமாக்களும் அப்பா உம்மிடத்துல ரட்சிக்கும்படி ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடித்து கொள்ள என் தேவன் கிருபை பாராட்ட வேணுமாய் கூட செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். ஜெபங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.